அதிமுகவிலே இணைந்த விஜய் கட்சியின் முக்கிய தலைவர். அதிர்ச்சியில் திமுக தரப்பு, மகிழ்ச்சியிலே அதிமுக. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம் பல வீடியோக்களிலே சொல்லி இருக்கிறோம். நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த தேர்தல் வரக்கூடிய நேரத்திலே உண்மையான தொண்டர்கள் மாற்றுக் கட்சியை தேடி போவதும், அதே போல சில நபர்கள் பதவிக்கு ஆசைப்பட்டு, பணத்திற்கு ஆசைப்பட்டு கட்சி மாறக்கூடிய ஒரு சூழல் என்பதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படித்தான் ஒரு நபர் தற்சமயம் அதிமுகவிலே இணைந்திருக்கிறார். அதாவது ஒரு காலத்திலே விஜயுடைய மேனேஜராக பணியாற்றியவர். அதன் பின்பு திமுகவில் இணைந்த பின்பு விஜயை பற்றி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார். அதற்கு திமுகவும் பக்கபலமாக இருந்தது. அவர் திமுகவில் இணையக்கூடிய அந்த வேளையிலே அவருக்கு முக்கியமான பொறுப்புகள் என்பது தரப்படும் என கோரிக்கையெல்லாம் முன்வைக்கப்பட்டு சரி என்று சொன்னதின் காரணமாகத்தான் அவர் திமுகவிலே இணைந்திருக்கிறார். அதன் பின்பு திமுகவிலே அவருக்கு மதிப்பு மரியாதை என்பது கிடையாது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே விஜய் மேனேஜர் திமுக இணைந்திருந்தார். அங்கிருந்து கலட்டிவிடப்பட்ட அந்த நேரத்திலே மறுபடியும் அதிமுகவிற்கு ஆதரவு அப்படி நிலைப்பாட்டிலும் நேற்றைய தினம் அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சந்தித்து தன்னுடைய முழு ஆதரவையும் அதிமுகவிற்கு கொடுத்திருக்கிறாராம் பி.டி. செல்வகுமார் அவர்கள். அப்படித்தான் இணையதளங்களிலே தகவல் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். விஜயின் முன்னாள் மேலாளரும் கலப்பை மக்கள் இயக்கத்தின் நிறுவனமான பி.டி. செல்வகுமார் தனது இயக்கத்தை கலைத்துவிட்டு விஜயிடமிருந்து பிரிந்து திமுகவிலே இணைந்திருந்தார். திமுகவில் அவருக்கு வர்த்தக பிரிவில் பொறுப்பும் கொடுக்கப்பட்டது. ஆனால் தேர்தலில் எம்எல்ஏ சீட் அவர் கொடுக்கப்படாததால் திமுகவிலிருந்து விலகி இருந்தார். மீண்டும் கலப்பை இயக்கத்தை துவங்கி இருக்கிறார். இந்த நிலையில் நாகர்கோயிலில் நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயுடைய மேனேஜராக பணியாற்றியவர் தான் இந்த பி.டி. செல்வகுமார் அவர்கள். விஜய் நடித்த புலி படத்தின் தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறார். இவர் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்தில் விஜயுடன் நடித்திருக்கிறார். மேலும் விஜயின் சுறா, வில்லு, போக்கிரி ஆகிய படங்களுக்கு PROவாகவும் பணியாற்றி இருக்கிறாராம். இவர் விஜயை விட்டு விலகிய நிலையில் கலப்பை மக்கள் இயக்கத்தை நடத்தி வந்திருக்கிறார். இந்த நிலையில் தேர்தல் நெருங்கிய நிலையிலே கடந்த டிசம்பர் மாதம் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்து திமுகவிலே சேர்ந்து கொண்டார். இதையடுத்து திமுக மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் தனக்கு ஒரு சீட் வழங்கப்படும் என பி.டி. செல்வகுமார் எதிர்பார்த்த நிலையிலே அவருக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறது. இதனிடையே ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாத பி.டி. செல்வகுமார் அவர்கள் தற்சமயம் அதிமுகவிற்கு முழு ஆதரவையும் கொடுத்திருக்கிறார். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் வருகை தந்த அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நமது பி.டி. செல்வகுமார் அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறார். அப்போது கன்னியாகுமரி தொகுதி அதிமுக வேட்பாளர் என் தளவாய் சுந்தரம் அவர்கள் வெற்றிக்காக கடினமாக போராடுவேன் எனவும், மாவட்டத்தில் ஏனைய தொகுதியில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெற்றிக்கு கலப்பை மக்கள் இயக்கம் தீவிரமாக பணியாற்றும் எனவும் பி.டி. செல்வகுமார் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்திருக்கிறார். அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலும் அதிமுகவின் சார்பாகவும் அதிரடியாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண, நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நண்பா.